ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் இந்த மார்னிங் டைமில் அப்டேட் கொடுத்தது நல்லா இருந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போது இந்த டைமில் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் ஓரளவுக்கு உங்களுக்கு எஜுகேஷனாக கொடுக்க நான் விருப்பப்படுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு டீப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சார் நான் நிஃப்டியில் வந்து காலில் ஹோல்ட் பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியில் காலில் ஹோல்ட் பண்ணுறேன், ஸோ இதில் ஹோல்ட் பண்ணுறேன், என்ன இந்த மாதிரி கன்ஃபியூஷன். அதாவது நீங்கள் அடுத்தவங்களை சார்ந்து நீங்கள் எதுவரையில் இருக்கிறீங்களோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அதை தெளிவாயிடுங்க. நீங்கள் எப்போ நீங்கள் சொந்தமாக உங்களுடைய தப்போ சரியோ நீங்கள் உங்களுடைய டிசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியும். நம்மளுடைய எஜுகேஷன் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி பேங்க்லேருந்து வரலாமா, நிஃப்டிலேருந்து வரலாமா? நிஃப்டிலேருந்து வந்துடலாம் சார். நிஃப்டிலேருந்து வந்தால் என்ன சார் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து உங்களுக்கு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போது ஒரு கரெக்ஷன் மோடில் போய்ட்டுருக்கு. பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மோடில் போய்ட்டுருக்கு மேலே. சரி, இதில் வந்து நான் வந்து காலில் ஹோல்ட் பண்ணேன் சார். இதில் வந்து சப்போர்ட் இருக்குது, இந்த ஒரு க்ரீன் கலர் வந்து நிறைய பேர் இதில் நம்ம காலில் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இதில் காலில் ஹோல்ட் பண்ண சொல்ல மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷனில் வந்துட்டுருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன்றும் எண்ட் ஆகலை. அதாவது ஒரு ஹையரை ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆச்சுன்னா தான் நீங்கள் வந்து காலை பற்றி நீங்கள் யோசனை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு லோ க்ரியேட் பண்ணி ஹை க்ரியேட் பண்ணலை. இன்னும் இடத்துல அப்படியே க்ரியேட் பண்ணால் பேக் டு பேக் உங்களுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நிறைய இருக்குது இதில். இப்போது கொஞ்சம் நம்ம ஒரு டே டைம் ஃப்ரேமில் வந்தோம் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போது நம்ம வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 4வது ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே பேக் டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இந்த இடத்துல கன்சிடர் செய்யப்படும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று மேலே மூவ் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் கீழே வந்து அகெயின் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடக்கலை. அப்படின்னா உன்னை ப்ரைஸு கொஞ்சம் இதில் கீழே வரத்துக்காக முயற்சி பண்ணணும். இந்த இடத்துல ப்ரைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டு பர்டிகுலர் நம்பரை நான் சொல்ல விருப்பப்படல, நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ நம்பர் அப்படின்றத நீங்கள் ஜூம் பண்ணி தெரிஞ்சுக்க. ஓகே, டைம் ஃப்ரேம் கொஞ்சம் சின்னது பண்ணால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம், நம்ம எங்கே நம்ம இடத்துல ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிடுச்சு, நான் காலில் எடுத்துட்டேன் நான் அப்படின்வாங்க. அதாவது அந்த ஒரு 6ஆம் தேதி ஹை இல்லை, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சஸ்டண்டாக இருந்துச்சு, நான் இந்த இடத்துல கால் எடுத்துட்டேன், இப்போ ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் கால் எடுத்தீங்க அப்படின்னா இந்நேரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கணும்ச்சு. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ இந்த லோவை தாண்டி க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கணுமாச்சு. இப்போது எங்கே நீங்கள் என்ட்ரி ஆனீங்களோ அங்கேயே எக்ஸிட் ஆகிடணுமாச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றது வந்து அவ்வளோ சரியான முடிவு கிடையாது. ஏன்னா ப்ரைஸு இது கீழே ட்ராவலாக சொல்லணும்னா எவ்ரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி கீழே வர தான் ட்ரை பண்ணணும். அப்போ நான் நெக்ஸ்ட் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக கண்ணில் தென்படும். ஓகே, ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணி நம்மளுடைய அடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் வரலாம். சார் பேங்க் நிஃப்டியில் கூட காலில் ஹோல்ட் பண்ணுறேன் சார் நான் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் கூட காலில் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் சுச்சுவேஷன் தான். ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வரதுலாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ முயற்சி ட்ரை பண்ணிச்சு. ஆனால் இதில் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னா ஓகே, நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான மூவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ப்ரெசென்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ ப்ரைஸு மேலே போனால் கூட உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர முயற்சி பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து காலில் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நான் அதுக்காக ரெஃபரும் பண்ணல, நான் வந்து இது பை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் என் வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் லைக்ஸ் மூலிமா, கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிட்காயினில் நம்ம மூமெண்டம் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்றது நீங்களும் ஃப்ரீ எஜுகேஷனில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கிரிப்டோ கரன்சியில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.